ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தமிழில் நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க லைன் டு லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ தட் இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த ப்ரிசீடிங் செக்ஷன், இதுக்கு முன்னாடி இருக்க செக்ஷனில் நம்ம sequence of bases in DNA, sequence of bases that present in the DNA that determines the genetic information of a given organism அப்படின்னு படிச்சிருக்கோம். சரி, சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் டிஎன்ஏனா என்ன? 4 பேஸ் தான் டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கும். ஒன்று அடினைன், 2வது குவானைன், 3வது சைட்டோசின், 4வது தைமின். இந்த 4ம் எத்தனை இருக்குது, எந்த சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இங்கே சொல்கிறாங்க. In other words, genetic makeup of an organism or an individual lies in the DNA sequence. ஸோ நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப் அப்படிங்கிறது டிஎன்ஏ சீக்வன்ஸில் தான் இருக்குது. சரி, அது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த 4 விதமான பேசஸ் தான் பேராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின், குவானைன் பேஸ் வித் சைட்டோசின். இஃப் 2 இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ், இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 2 இண்டிவிஜுவல்ஸுங்கிறது அவங்க யாரை சொல்கிறாங்க? ஒரே ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பீயிங். நானும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்களும் ஒரே மாதிரி இல்லை. உங்கள் வீட்லேயே எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை, அக்கா அண்ணன் அல்ல தம்பி இப்படிலாம் பார்த்தாலும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்களே ஒரே மாதிரி இல்லை. ஸோ வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிறோம். 2 இண்டிவிஜுவல்ஸ் டிஃபர் இன் தேர் மார்ஃபாலஜி இதிலலாம். ஓகே, தென் their DNA sequence should also be different. ஸோ நம்ம மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஜெனட்டிக் சீக்வன்ஸ்லேயும் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம், அட்லீஸ்ட் அட் சம் பிளேஸ். ஸோ பெரிய டிஎன்ஏ சீக்வன்ஸில் சில இடத்துலையாவது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தீஸ் அசம்ஷன்ஸ், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, லெட் டு த குவெஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். ஸோ ஹியூமன் ஜீனோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அனிமல் செல், ஹியூமன் அனிமல் செல் தானுங்களே, குளோரோபிளாஸ்ட் இருக்காது. அதனால் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்க டிஎன்ஏ இதை எடுத்து சீக்வன்ஸ் பண்ணுறது தான் ஹியூமன் ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம். வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு படித்தோம். அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? we can isolate and clone any piece of DNA and availability of simple and fast technique for determining DNA sequences. A very ambitious project of sequencing human genome was launched in the year 1990. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸையும் நம்மளால் ஐசோலேட் தனியாக பிரித்து எடுக்க முடியும், அதை மல்டிபிள் காப்பீஸ் க்ளோன் பண்ண முடியும். அதுதான் நமக்கு இந்த ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 1990 லான்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை மெகா ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்? இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, பார்த்துங்க. யூ கேன் இமேஜின் த மேக்னிடியூட் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் இஃப் வி சிம்ப்ளி டிஃபைன் த எய்ம்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, என்ன எய்ம், இந்த கோல் ஆர் எய்ம் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹியூமன் ஜீனோமில் அப்ராக்சிமேட்டாக 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருந்துச்சு ஹியூமன் ஜீனோமில். 3 × 10⁹ 10⁹ பார்க்கும்போது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 300 கோடி பேஸ் பேர். 300 கோடி பேஸ் பேர், 3 × 10⁹ பேஸ் பேர் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் சீக்வன்சிங் ரெக்வயர்ட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா $3 பர் பேஸ் பேர். ஒரு பேஸ் பேருக்கு $3 தேவைப்பட்டுச்சு. அப்போது எஸ்டிமேட் பண்ண காஸ்ட் பிகினிங்கில் $9 பில்லியன். ஞாபகம் வச்சுக்கணும், $9 பில்லியன். இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. ஃபர்தர், இஃப் த obtained சீக்வன்ஸ் வேர் டு பி ஸ்டோர்ட் இன் டைப்டு ஃபார்ம் ஆஃப் புக்ஸ், இந்த இடத்துல இந்த லைனை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை தலைகீழாக படிக்கணும். அப்படியே 1000 letters, each book contain 1000 pages, then 3300 such books வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழாக பாருங்கள். 3300 புக்ஸு, ஒவ்வொரு புக்குலேயும் 1000 பேஜஸ், ஒவ்வொரு பேஜ்லேயும் 1000 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ் 3300 புக்ஸ் தேவைப்படும் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணி ஹியூமனோட ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணி எழுத்து வடிவில் எழுதுறதுக்கு.
ஸோ இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சிங்கிள் ஹியூமன் செல்லேருந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3300 புக்கு 1000 பேஜஸோட ஒரு பேஜுக்கு 1000 லெட்டரோட நம்ம எழுதி அதெல்லாம் அடைச்சி வைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ த இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன், டேட்டானா இன்ஃபர்மேஷனுங்க, expected to be generated also necessitated the use of high speed computational devices for data storage, retrieval, analysis. data storage என்ன, நம்ம எடுத்த சீக்வன்ஸை என்ன ஆர்டரில் அந்த ஜீனில் சீக்வன்ஸ் இருக்குது, குரோமோசோமில் இருக்குங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ரிட்ரீவல், திருப்பி அதை எடுக்கணும். அப்புறம் ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்த மூணும், டேட்டா ஸ்டோரேஜ், ரிட்ரீவல், அனாலிசிஸ், இந்த மூணுமே நமக்கு பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டேஷ்னல் டிவைஸ், கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுது. ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷ்னல் டிவைசஸ் தேவைப்பட்டுச்சு 3 விஷயத்துக்கு, டேட்டா ஸ்டோரேஜ், ரிட்ரீவல் அண்ட் அனாலிசிஸ்க்கு. HGP was closely associated with the rapid development of new area in biology called bioinformatics. Use of computers, computer softwares in biology, அதுதான் bioinformatics, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கோல்ஸ் ஆஃப் HGP, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 1990 ஆரம்பிக்கும் போது அதோட கோல் என்னவா இருந்துச்சு? டு ஐடென்டிஃபை ஆல் அப்ராக்சிமேட்லி 20,000 to 25,000 ஜீன்ஸ் ஹியூமன் டிஎன்ஏல இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அண்ட் டிட்டர்மைன் த சீக்வன்ஸை நம்ம முடிவு செய்யணும், கண்டுபிடிச்சி எழுத்து வடிவில் டேட்டா பேஸில் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யணும். 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ், அவன் பேஸ் சொல்கிறான்னா பேஸ் பேர் சொல்கிறான்னா பாருங்கள், 3 பில்லியன் 300 கோடின்னு அர்த்தம். 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸை சீக்வன்ஸ் பண்ணி முடிவு பண்ணணும். அதுதான் ஹியூமன் டிஎன்ஏவை உருவாக்கியிருக்கு. ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேஸஸ், கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், ஃப்யூச்சரில் அதை வச்சு அனலைஸ் பண்ணி மற்ற இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துறதுக்கு, அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸை டெவலப் பண்ணணும் சாஃப்ட்வேரில். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டர் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், இக்காலஜி, இதுக்கெல்லாம் ஓகேங்களா. அட்ரஸ் த எத்திக்கல், லீகல், சோஷியல் இஷ்யூஸ், அதை எல்சின்னு சொல்லுவோம். எத்திக்கலோட ஃபஸ்ட் லெட்டர், லீகலோட ஃபஸ்ட் லெட்டர், சோஷியல் இஷ்யூஸில் எஸ்ஐ, எல்சி, தட் மே அரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது, ஹியூமனில் ரிசர்ச் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் லா சட்டப்படி டீல் பண்ணுறதுக்கு எல்சி அமைச்சாங்க. ஸோ அது எல்லாமே செலவு தான். த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் 13-year ப்ராஜெக்ட், கோஆர்டினேட்டட் பை யாரெல்லாம் முதல்லேருந்து வந்தாங்கன்னு பாருங்கள். யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், இவங்க தான் முதல்ல இதை கோஆர்டினேட் பண்ணது. யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், இவங்க தான். டியூரிங் த இயர்லி இயர்ஸ் ஆஃப் HGP இவங்க மட்டும் சப்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா ஆட்கள் நிறைய தேவைப்படுது, பணம் நிறைய தேவைப்படுது. த வெல்கம் ட்ரஸ்ட் யூகேவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், அதுக்கப்புறம் அவங்களோட ஜாயின் பண்ணது த வெல்கம் ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேஜர் பார்ட்னராக யூகேலேருந்து போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சைனா, அவங்களோட மற்ற கண்ட்ரீஸும் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் அதோட முடிவுகளை, அதோட கண்டுபிடிப்புகளை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 2003. ஸோ 1990 ஆரம்பிச்சது, 2003 முடிஞ்சுது. நாலேஜ் அபவுட் த இஃபெக்ட் ஆஃப் டிஎன்ஏ வேரியேஷன் அமங் இண்டிவிஜுவல்ஸ் கேன் லீட் டு ரெவல்யூஷனரி நியூ வேஸ் டு, அதாவது டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து புதுமையை கொண்டு வரலாம். எதில்? டயக்னோஸ்னால் ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது, ட்ரீட்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து இதெல்லாம் கொடுக்கறது, அண்ட் சம்டே ப்ரிவெண்ட்னா அந்த நோயே வராமல் தடுக்கிறது. ஃபார் த thousands ஆஃப் டிசார்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஹியூமன் பீயிங். ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு நோயை கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம், இல்லைனா தடை கூட, அதாவது வராமையே தடுக்க முடியும். ஆயிரக்கணக்கான நோய்கள் ஹியூமன் பீயிங்ஸை வந்து தாக்காமல் தடுக்கக்கூட முடியும். பிசைட்ஸ் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் பயாலஜி, லேர்னிங் அபவுட் நான்-ஹியூமன் ஆர்கானிசம்ஸ், DNA sequence can lead to the understanding of the natural capabilities that can be applied towards solving challenges in healthcare, மெடிசினில் வந்துடும், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி ப்ரொடக்ஷன், என்விரான்மெண்டல் ரெமெடியேஷன்னா அந்த பொல்யூஷன்லேருந்து என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறது, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அதுலேருந்து. ஸோ அப்போது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 2003 முடிஞ்சுது. எப்போ ஆரம்பிச்சு? 1990 முடிஞ்சு. நான் ஹியூமன் ஆர்கானிசமும் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நான்
ஹியூமன் மாடல்ஸ் என்னவா இருந்துச்சு கொஷின் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். பாக்டீரியா, ஈஸ்ட், சினரோஹேபிட்டிஸ் எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ லிவிங் நான் பேத்தோஜெனிக் நெமட்டோட்னா நோய் ஏற்படுத்தாத நெமட்டோட். ட்ரோசோஃபைலா, ஃப்ரூட் ஃப்ளை பல ஈக்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா, ஈஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், செனரோஹேபிட்டிஸ் எலிகன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபைலாலாம் அனிமல்ஸில் வந்துடும், பூச்சிகள் புழுக்களில் வருது. பிளான்ஸ் என்னென்ன, ரைஸ் அண்டு அராபிடாப்சிஸ் இதிலெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, மெத்தடாலஜி 2 மெத்தடாலஜிங்க. The method involved 2 major approaches. One approach focused on identifying all the genes that are expressed as RNA, expressed sequence tags சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து RNA வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ். எந்த ஒரு டிஎன்ஏவோட செக்மெண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்த ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, அதுதான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் சொல்லுவோம். அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது, ஆனால் அது சிரமம். அதே த அதர் டுக் த பிளைண்ட் அப்ரோச் ஆஃப் சிம்ப்ளி சீக்வன்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் தட் கண்டைன்ட் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ். கோடிங் சீக்வன்ஸ்னால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், நான் கோடிங் சீக்வன்ஸ்னால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது. இதில் கோடிங்கை தான் நம்ம எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் சொல்லுவோம். ஆனால் நான் கோடிங் எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு என்டையர் டிஎன்ஏவே சீக்வன்ஸ் பண்ணுறது. ஸோ அண்ட் லேட்டர் அசைன்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் த சீக்வன்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ முதல்ல எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனை வந்து நமக்கு சீக்வன்ஸில் சொல்லுவாங்க. சரி, இந்த டேர்மை இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் அனோட்டேஷன்னு சொல்லுவோம். சரி, சீக்வன்ஸ் அனோட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க ஹெச்ஜிபிக்கு. ஃபார் சீக்வன்சிங் த டோட்டல் டிஎன்ஏ ஃப்ரம் எ செல் இஸ் ஐசோலேட்டட். ஒரு டிஎன்ஏ செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ்குள்ளே இருக்க டிஎன்ஏவை தனிமைப்படுத்தி எடுத்துட்டாங்க. அதை கன்வெர்டட் இன்டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் போட்டால் அது அங்கங்கே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக டிஎன்ஏவை கட் பண்ணி கொடுக்குது. ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸ். ஏன்னா என்டையர் டிஎன்ஏவும் ஒரே சமயத்தில் நம்மளால் சீக்வன்ஸ் பண்ணுறதுங்கிறது முடியாது, ஏன்னா அது ஒரு லாங் பாலிமர். ஓகேங்களா? சரி, அப்புறம் ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை கட் பண்ணிங்க, சின்ன சின்ன பீஸாக ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு அதை க்ளோன் பண்ணும். ஏன் க்ளோன் பண்ணும்? ஒரு ஹியூமன் செல்லேருந்து நியூக்ளியஸ்குள்ளேருந்து டிஎன்ஏவை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நம்ம ஒரே ஒரு டிஎன்ஏலேருந்து ஒரு பீஸை வச்சு நான் சீக்வன்ஸ் பண்ணுறதுங்கிறது முடியாது, டேமேஜ் ஆகிடும். அந்த ஒரு பீஸை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான காப்பீஸ் எடுக்கிறத க்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளோன் எடுத்து வச்சுக்கிட்டா சீக்வன்ஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான சீக்வன்ஸ் டேமேஜ் ஆனால் கூட, நமக்கு ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட அடுத்தடுத்த சீக்வன்ஸை எடுத்து நான் அதில் இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ்லாம் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம், அடுத்தடுத்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து. அதான் க்ளோன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இன் சூட்டபிள் ஹோஸ்ட் எதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம படிப்போம். யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு வெக்டர்ஸ். யூஸ்வலாக ஹோஸ்ட்டாக ஈக்குவலை பயன்படுத்துவாங்க பாக்டீரியாவை. The cloning resulted in amplification of each piece of fragments, DNA fragments, so that it is subsequently could be sequenced with ease. So ஈஸியாக ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அதை ஆம்ப்ளிஃபிகேஷன்னா மல்டிபிள் காப்பீஸ், தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வைக்கிறது தான் ஆம்ப்ளிஃபிகேஷன். இந்த க்ளோன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் ஆம்ப்ளிஃபிகேஷன், மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வைக்கிறது. ஸோ தட் ஈஸியாக நம்ம சீக்வன்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை. த காமன்லி யூஸ்ட் ஹோஸ்ட் வேர் பாக்டீரியா, இந்த ஈக்கோலை மாதிரி பாக்டீரியா. சம்டைம்ஸ் ஈஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்டுங்கிறது யூனிசெல்லார் ஃபங்கை. வெக்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் பிஏசி அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஒய்ஏசி, அது வெக்டர். ஓகேங்களா? ஹோஸ்ட் பாக்டீரியா அல்லது ஈஸ்ட்டு. வெக்டர்னால் கேரியர்னு அர்த்தம். ஹியூமன் ஜீனை கேரி பண்ணிட்டு போய் பாக்டீரியாவுக்குள்ளே விட்றவன் பிஏசி, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அல்லது ஒய்ஏசி. அதை வந்து நம்ம ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு த ஃப்ராக்மெண்ட்ஸ் வேர் சீக்வன்ஸ்ட் யூஸிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்ஸ். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன ஆட்டோமேட்டட் சீக்வன்சர்ஸ்? யூஸ்வலாக ஒரு டிஎன்ஏல அடினைன் இருக்கா, குவானின் இருக்கா, சைட்டோசின் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் நமக்கு வந்து ஃப்ளூரசன்ட் கலர்ஸை எமிட் பண்ணுறக்கூடியதை பயன்படுத்தினாங்க. கலர்ஸ் எமிட் பண்ணக்கூடிய ஃப்ளூரசன்ட் யூஸ் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர். இதை கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்தது ஃப்ரெட்ரிக் சேங்கர். அவர் தான் ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சீக்வன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை டெவலப் பண்ணவர். அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே, தீஸ் சீக்வன்சஸ் வேர் தென் அரேஞ்ச், எது டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃப்ளோரசன்ட்டை பயன்படுத்தி டிஎன்ஏ ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸை பயன்படுத்தி நம்ம சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறோம். தீஸ் சீக்வன்சஸ் வேர் தென் அரேஞ்ச் பேஸ்ட் ஆன் சம் ஓவர்லேப்பிங் ரீஜன்ஸ் ப்ரெசன்ட் இன் தம். ஓவர்லேப்பிங் ரீஜன்னா என்ன அர்த்தம்னா, டிஎன்ஏவை எப்படி நீங்கள் கட் பண்ணீங்க, ரேண்டமாக கண்ணாப்பின்னான்னு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. எதோட தொடர்ச்சின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓவர்லேப் ஆகிருக்கிறது, இதோட கண்டினியூஷன் இது தான், இதோட கண்டினியூஷன் இது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஓவர்லேப்பிங் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவர்லேப்பிங் இதை வச்சு நம்ம அந்த என்டையர் டிஎன்ஏவையும் சீக்வன்ஸ் பண்ணிடுறோம். அலைன்மெண்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் வாஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். இதை அலைன் பண்ணுறது நமக்கு பாசிபிள் இல்லை. அதனால் ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் பேர்லாம் கொடுக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீஸ் சீக்வன்சஸ் வேர் சப்சீக்வெண்ட்லி அனோட்டேட்டட், அந்த ஃப்ளோரசன்ட் கலர்ஸ் கொடுத்து, அண்ட் வேர் அசைன்டு டு ஈச் குரோமோசோம். ஸோ ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் அதை அசைன் பண்ணி இந்த குரோமோசோமில் தான் இந்த ஜீன்ஸ் இருக்கும், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஃபைனலைஸ் பண்ணாங்க. இதில் குரோமோசோம் 1 இந்த பியூட்டி பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம், மனுஷன் கடைசியாக சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோம் நம்பர் 1. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோமை கடைசியாக நம்ம சீக்வன்ஸ் பண்ணது குரோமோசோம் நம்பர் 1. ஃபஸ்ட்டு குரோமோசோம் வாஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி இன் May 2006. This was the last of the 24 human chromosomes, 22 autosomes and XY chromosome. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஹியூமனில் 46 குரோமோசோம் இருக்குது, 23 பிரிக்கிறோம். 23 மாதிரியே தான் இன்னொரு 23 இருக்கும், அப்படியே 24. அதாவது 22 ஆட்டோசோம்ஸ் ஓகே, பட் ஃபீமேலில் XX குரோமோசோம் இருக்கும், செக்ஸ் குரோமோசோம், மேலில் XY இருக்கும். ஸோ எக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஒய் தனித்துவம் வாய்ந்தது. அதனால் 22 ஆட்டோசோம்ஸ், எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம், அப்போ 24 குரோமோசோம்ஸை நம்ம சீக்வன்ஸ் பண்ணணும். அனதர் சேலஞ்சிங் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்ஸ் வரைகிறது ஜீனோமுக்கு. ஜெனட்டிக் மேப் வந்து ஆல்ஃப்ரட் ஸ்டர்டிவெண்ட்டோட ஜெனட்டிக் மேப்பை நம்ம பயன்படுத்தி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் எக்ஸ்டென்சிவாக பயன்படுத்தினோம். ஃபிசிக்கல் மேப்பும் அவங்க அந்த கம்ப்யூட்டரைஸ்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உருவாக்குனாங்க. This was generated using information on polymorphism of restriction endonuclease recognition sites. Polymorphismனா different several சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் வெரிஃபை ஆகி இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஆகி இருக்கும். அதான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸையே நம்ம வேறு ரெக்கக்னிஷன் சைட்ஸில் பயன்படுத்தி நம்ம டிஎன்ஏவை கட் பண்ண பயன்படுத்திக்கிட்டோம். இதில் சம் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு பேர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமார்பிசம் இன் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பயன்படுது. ஸோ அந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு பேர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸில் படிப்போம், இது நீட் கொஷினில் கேட்பாங்க. ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏனா 80 அந்த சீக்வன்ஸ் மட்டும், ஏ ஆல்வேஸ் பேஸ் வித் ட்ரீலே அடினைன் டைமின், அது ரிப்பெட்டிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ். ஓகே, இப்போது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ன? ஃபஸ்ட்டு, அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் முடித்து இதெல்லாம் கண்டுபிடிப்புகள். ஹியூமன் ஜீனோமில் 3164.7 மில்லியன் பேஸ் பேர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் ஆவரேஜாக ஒரு ஜீனில் 3000 பேசஸ் இருக்குது. ஆனால் டைஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஜீன், அதுதான் லார்ஜஸ்ட் ஜீன். அந்த ஜீனில் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்குது. பேர்ஸ் இல்லை, வெறும் பேசஸ் தான். எங்கே பேர் சொல்கிறாங்க, எங்கே பேசஸ் சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் ஜீன்ஸில் 3000 பேஸ் தான் இருக்குது, பேஸ் பேர் இல்லை, பேசஸ். லார்ஜஸ்ட் ஜீன் வந்து டைஸ்ட்ரோஃபின்கிற ஜீனில் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், பேஸ் பேர் கிடையாது, பேசஸ். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து 30,000ன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணது 80,000லேருந்து 1,40,000 ஜீன் ஓகேங்களா இருக்கும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் த நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது? 0.1% தான் இருக்குது. த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அன்னோன் ஃபார் 50% ஆஃப் த டிஸ்கவர்டு ஜீன்ஸ். கண்டுபிடிச்ச ஜீனில் 50% ஜீன்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன்னு தெரில, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. லெஸ் தென் 2% ஆஃப் த ஜீனோம் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்டையர் ஜீனோமில் முழு டிஎன்ஏ சீக்வன்ஸில் 2% தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஈடுபடுது.
ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் மேக்கப் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். ஹியூமன் ஜீனோமில் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீட் கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ், அதை மைக்ரோ சேட்டலைட் சொல்லுவோம் இல்லையா, ஆர் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ், சம்டைம்ஸ் ஹண்ட்ரட்ஸ் டு 1000 டைம்ஸ் இருக்கும். தே ஆர் தோ டு ஹாவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ், பட் தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு, அதில் கூடிய டிஃப்ரென்சஸ், டைனமிக்ஸ்னால் டிஃப்ரென்சஸ் இருக்கிறது, எவல்யூஷன் எப்படி அது டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் அந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் தான் விளக்கம் கொடுக்குது. ஓகே, குரோமோசோம் 1ல் தான் நமக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது, 2968. கம்மியான ஜீன்ஸ் இருக்கிறது ஒயில் 231. சயின்டிஸ்ட் ஹேவ் ஐடென்டிஃபைட் 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸ் வேர் சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ், ஸ்னிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கர் இன் ஹியூமன்ஸ். இதுதான் 2 இண்டிவிஜுவல்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராமிசஸ் to revolutionize the process of finding chromosomal locations for disease associated sequence and tracing human history. ஸோ ஹியூமன் எப்படி வந்து டெவலப் ஆகி வந்தான், குரங்குலேருந்து வந்தானா, இந்த நியாண்டர்தால் மேன், இந்த எவல்யூஷனில் படிப்போம்ல, அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டிசீஸ் அசோசியேட்டட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறது. நோய்க்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்லாம் வருதில்ல, அதுக்கு இந்த ஸ்னிப்ஸ், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம் ஹெல்ப் பண்ணுறது. அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்ச் என்ன கடகடன்னு பார்த்தலாம். டிரைவிங் மீனிங்ஃபுல் நாலேஜ் ஃப்ரம் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வில் டிஃபைன் ரிசர்ச் த்ரூ த கம்மிங் டிகேட்ஸ் லீடிங் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ டிகேட் அப்படின்னா 10 வருஷம் அர்த்தம். வரப்போகிற 10 ஆண்டுகளில் நமக்கு மீனிங்ஃபுல் நாலேஜ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இனார்மஸ் டாஸ்க் வில் ரிக்வயர் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட், ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட், வேரியடு டிசிப்ளின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அதுலேருந்துலாம் தேவைப்படுது. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் வேர்ல்டு வைடாக இன்வால்வ்மெண்ட் தேவைப்படுது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹேவிங் த HG சீக்வன்ஸ் மே வெல் பி enabling a radically new approach to the biological research. ஸோ பயாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கெலாம் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக மெடிசின், இந்த ஹெல்த் கேர் சொல்கிறோம்ல, இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், இதிலலாம். இன் த பாஸ்ட் ரிசர்ச்சர் ஸ்டடீஸ் ஒன்லி 1 or few genes at a time. ஆனால் இப்போ ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸுமே நம்ம கையில் இருக்குது ஹியூமன் ஜீனோமில். ஸோ அண்ட் நியூ ஹை throughput technologies, we can approach questions systematically and on a much broader scale. ஸோ நிறைய நோய்களுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல, அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பொல்யூஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே கேன் ஸ்டடி ஆல் த ஜீன்ஸ் இன் எ ஜீனோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இன் பர்டிகுலர் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஆர் டியூமர்னால் அந்த கேன்சர் காசிங் அந்த கட்டிலாம் வருதில்ல அது, or how tens of thousands of genes and proteins work together in interconnected networks. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ்லாம் எப்படி இந்த டைஜஷனுக்கே எவ்வளோ செட்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆல் என்சைம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஹார்மோன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி. டு ஆர்கஸ்ட்ரேட் த கெமிஸ்ட்ரி லைஃப். ஆர்கெஸ்ட்ரேட்னா அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பில் எவ்ரி திங் நம்ம பாடியில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ லைஃபுங்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பை எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுது, ஆர்கெஸ்ட்ரேட்னா ஸ்டேஜ் பண்ணுறது, வழி நடத்துது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த டாபிக் போகணும். ஒரு டாப்பிக்கில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.